Audio Jungle. Hi, hello, welcome back to my channel dear students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CBSE class 10 information technologyல வந்து நம்ம பார்க்க போறது NCERT solutions தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 15 chaptersக்கான practicalமே YouTube channelல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம 1 by 1 NCERT solutions போட்டிருக்கோம். இது வரைக்குமே 3 chaptersக்கான NCERT solution நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 4க்கான NCERT சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 4 Analyze data using scenarios and goal seek. ஸோ இதில் என்னென்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், which of the following feature is not used for data analysis in spreadsheet? இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம டேட்டாவை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதா நம்ம பண்ண போகிறோம். பட் நம்ம புக்கோட கான்செப்டில் வந்து கொடுக்காதது, யூஸ் பண்ணாத ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கன்சால்டேட் நம்ம பண்ணுவோம், கோல்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், சப்டோட்டலுமே பண்ணியிருக்கோம், பேஜ் லேஅவுட் மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ தட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் டேட்டா அனாலிசிஸ். செகண்ட் ஒன், which of the following office tool is known for data analysis? இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த டூலில் எது வந்து டேட்டா அனாலிசிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ரைட்டர் இருக்குது, கேல்சி இருக்குது, இம்ப்ரெஸ் இருக்குது, ட்ரா இருக்குது. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா கேல்சி தான். தேர்ட் ஒன், which of the following operations cannot be performed using LibreOffice Calci? ஸோ கால்சியால் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. we can do store and manipulating data, we can create graphical representation of data, we can do analysis of data. பட் மெயில் மெர்ஜ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. பட் மெயில் மெர்ஜ் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல் இன் கேல்சி? கேல்சியோட எக்ஸ்டென்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. .odb வந்து டேட்டாபேஸ், .odtன்றது வந்து டெக்ஸ்ட், .odgன்றது கிராஃபிக் அண்ட் .odsன்றது வந்து ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், the default function while using consolidate is. கன்சாலிடேட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் இருக்குது, சம் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, கவுண்ட் இருக்குது. பட் இதில் கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னா சம் மட்டும்தான் டிஃபால்ட்டாகவே நமக்கு எனேபிள் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன், group by is used in dash tool to apply summary functions on column. ஸோ group byன்றது எந்த டூலுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸில் வந்து கன்சால்டேட் ஃபங்க்ஷனில் வராது, குரூப் அண்ட் அவுட்லைன்லையுமே வராது, வாட்அப் சினாரியிலுமே வராது. குரூப் பை எதில் யூஸ் பண்ணுவோம்னா சப்டோட்டல் டூலில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். which tool is used to predict the output while changing the input? எந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் பேஸ் பண்ணி அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கன்சாலிடேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வாட்அப் சினாரியோ இருக்குது, கோல்ஸ் இருக்குது, ஃபைன் அண்ட் ரீப்ளேஸ் இருக்குது. ஸோ ரைட் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா வாட்அப் சினாரியோ. ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம வந்து இங்கே ஃபைனலாக செட் பண்ணல, we are predicting. Eighth one, which of the following is an example of absolute cell referencing? ஓகேவா? which of the following is an example of absolute cell referencing? absolute cell referencingனால டாலர் வரும். ஸோ இங்கே டாலர் வந்து இருக்கிறது வந்து பார்த்தோன்னா சி மட்டுமே செல் அட்ரஸ் இல்லை, சி கூட 500 அட்ரஸ் வரணும். ஸோ அதுதான். ஸோ அப்போ பி ஆன்சர் தான் கரெக்ட். நைன்த் வந்து பார்த்தோம்னா டேஷ் அனாலிசிஸ் டூல் ஒர்க்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர் ஃபைண்டிங் இன்புட் பேஸ்ட் ஆன் த அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்புட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த அவுட்புட் பொறுத்து. ஸோ அது எல்லாமே எதுன்னு பார்த்தோம்னா கன்சால்டேட்
and then goal seek. இது ரெண்டுமே நம்ம கிட்ட வந்து அவுட்புட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி இன்புட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா 9th ஒன்றுக்கான ஆன்சர். இதில் 2 ஆன்சருமே நீங்கள் பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். First one, consolidate function is used to combine information from 2 or more sheets into one. Yes, that is true. Consolidate function cannot be used to view and compare the data. நம்மளால பார்க்கவும் முடியும், கம்பேர் பண்ணவும் முடியும். So that is false only. We can do. Link to source data is checked, updates the target sheet if any changes made in the source data. Yes, correct தான். நம்ம லிங்க் பண்ணும்போது சோர்ஸ் டேட்டாவில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக அப்டேட் ஆகும். 4th வந்து பார்த்தோம்னா யூஸிங் சப்டோட்டல் இன் கால்சி நீட் டு யூஸ் ஃபில்டர் டேட்டா ஃபார் சார்ட்டிங். சார்ட்டிங்க்கு நம்ம ஃபில்டர் டேட்டா யூஸ் பண்ண அவசியம் இல்லை, ஸோ அதனால் அது ஃபால்ஸ். Subtotal tool can use only one type of summary function for all the columns. அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம only one type of summary or functions வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது எல்லா காலத்துக்குமே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து மாறுபடு, அதனால் ஃபால்ஸ். 6th வந்து only one scenario can be created for one sheet. That is also wrong. We can create multiple scenarios. 7th, what if analysis tool uses one array of cells. இதுவுமே தவறு. ஸோ வாட் இஃப் அனாலிசிஸ் டூலில் வந்து ஒன் அரேலே வந்து நம்ம வந்து அந்த டூல் வந்து யூஸ் பண்ண முடியாது. we need to use multiple cells. அதனால் ஃபால்ஸ். Now 8th one, goal seek analysis tool is used while calculating the output depending on the input. ஓகேவா, இன்புட்டை பொறுத்து நம்ம அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுறோமா இல்லை, நம்மகிட்ட அவுட்புட் இருக்கும், அது பேஸ் பண்ணி தான் இன்புட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இது ஃபால்ஸ். 9th one, the output of what if tool is displayed in the same cell. கண்டிப்பாக சேம் செல்லில் அவுட்புட் வராது, வேற ஒரு செல்லில் தான் நமக்கு ரிசல்ட் காட்டும். Next one, fill in the blanks. Consolidate function is used to combine information from multiple sheets to dash the information. So that is summarize. Second one, data can be viewed and compared in a single sheet for identifying trends and relationship using dash function. That is consolidate function. Third one, the dash under data menu can be used to combine information from multiple sheets into one sheet to compare the data. That is subtotal. Fourth one, the dash tool is in Calci create the group automatically and applies function on the grouped data. That is subtotal. Fifth one, the dash scenario is used to explore and compare various alternatives depending on the changing condition. That is what if. Dash is a planning tool. Dash is a planning tool for what if question. That is what if tool. 7th one, what if analysis tool uses dash array of cells. One array contains input value and the second uses the dash. So first dash is 2 and second dash is formula and display output. 8th one, dash helps in finding out the input for the specific output. That is goal seek definitely. இப்போ answer the questions பார்க்கலாம். Define the terms. Consolidate function என்னன்னு பார்க்கலாம். So consolidate is a function used to combine information from multiple sheets of the spreadsheet into one place to summarize the information. It is used to view and compare variety of data in a single spreadsheet for identifying trends and relationship. ஸோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். கன்சாலிடேட் அப்படின்னா என்னென்னா மல்டிபிள் ஷீட்ஸில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரே இடத்துல சம்மரை பண்ணுறது தான் வந்து பார்த்தோம்னா கன்சாலிடேட். Next, what if analysis. What if scenario is a set of values that can be used within the calculation in the spreadsheet. A name is given to the scenario and several scenarios can be created on the same. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கும்போது வாட் இஃப் சினாரியோவில் வந்து பார்த்தோன்னா செட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுத்து அது பேஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஒவ்வொரு சினாரியோக்குமே ஒரு நேம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் வாட் இஃப் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோல் செக். ஸோ கோல் செக் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். In general, we fill in the values in the cell and then create formula on this value to get the required result. எப்பவுமே நம்ம இன்புட் கொடுத்து தான் அவுட்புட்டை வந்து நம்ம கண்டுபிடிப்போம்.
To predict the output, we can keep on changing the input values to obtain the desired output. Goal-seek helps in finding out the input for the specific output. பட் கோல்-seek வந்து ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும். எப்படின்னா நம்மகிட்ட அவுட்புட் இருக்கும், ஆனால் அதுக்கான இன்புட் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் கோல்-seek. Next, give one point of difference between subtotal and what if. In Calc, create the group automatically and applies common functions like sum and average on the grouped data. One can use any type of summary function for each column as per the requirements of data analysis. So subtotal பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம டேட்டாஸ் எல்லாமே குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம சம்மோ அடிஷனோ இல்லை ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதோ இல்லை நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ நம்ம அந்த குரூப் டேட்டாவில் வந்து அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு காலமுக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி ரிசல்ட்டை காட்டுறோம். இதுதான் வந்து சப்டோட்டல். பட் வாட் இஃப்ல என்ன நடக்குதுன்னா, வாட் இஃப் டூல் யூசஸ் டேட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தோன்னா வாட் இஃப் டூவில் வந்து டேட்டா மெனு பாரில் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது and is a planning tool for what if questions. So in the multiple operation one of the tool of what if. ஓகேங்களா, this tool uses two arrays of cell. இதில் ரெண்டு cells நம்ம யூஸ் பண்ணுறோம். one array contain the input value and the second array uses the formula. ஸோ ஒரு அரேயில் வந்து நம்ம இன்புட் வேல்யூவும் இன்னொரு அரேயில் வந்து ஃபார்முலாவும் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக அவுட்புட் வந்துடும். ஸோ இது வந்து வாட் இஃப். A what if analysis tool is very helpful when we want to know how much profit we earn for a particular product for a series of selling unit. ஸோ இந்த வாட் இஃப் டூல் மூலமாக நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நம்ம சீரீஸாக டேட்டாஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ டேட்டா கொடுத்தா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றதை ஈஸியாக வியூ பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட், வாட் இஃப் சினாரியோக்கும் வாட் இஃப் டூலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. வாட் இஃப் சினாரியோன்றது என்னென்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் வேல்யூஸ் that can be used within the calculation in a spreadsheet. A name is given to the scenario and several scenarios can be created on the same sheet. ஸோ வாட் இஃப் சினாரியோ பொறுத்த வரைக்கும் இதில் செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறோம். அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்னென்னா அவுட்புட் வரும். ஸோ ஒவ்வொரு அவுட்புட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு நேம் செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு நமக்கு அதில் எது இம்பார்ட்டனோ நம்ம அந்த வந்து பிரிண்ட் அவுட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம எத்தனை சினாரியோஸ் வேணுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். It is used to explore and compare various alternatives depending on changing condition. So it can be used in the beginning of any project to optimize the output. ஸோ எதாவது நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்குன்னு ஒரு ப்ரிடிக்டட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ப்ரிடிக்டட் வேல்யூக்காக நம்ம பிகினிங்லேயே நம்ம இந்த வாட் இஃப் சினாரியோ மூலமாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஃப் டூல் யூசஸ். அது நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வாட் இஃப் டூல் வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன். ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. டேட்டாவில் போயிட்டு மல்டிபிள் ஆப்ரேஷன் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் எதுக்காக அப்படின்னா பிளானிங் டூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் the output is not shown in the same cell whereas it uses a drop down list to display the output depending upon the input. ஸோ இந்த மல்டிபிள் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா ஒரே செல்லில் வந்து நமக்கு அவுட்புட் வராது, டிஃப்ரெண்ட் செல்ஸில் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இன்புட் பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த டூலில் வந்து பார்த்தோன்னா 2 அரே இருக்குது. ஒரு அரேயில் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், இன்புட் வேல்யூஸ் கொடுக்குறோம். இன்னொரு அரேயில் வந்து பார்த்தோம்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்தோன்னா வாட் இஃப் அனாலிசிஸ் டூல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்போனா நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம ப்ராஃபிட் எய்ம் பண்ணுறதுக்கு இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Third, give any 2 advantages of data analysis tools பார்க்கலாம். It is used to retrieve, correlate, explore and visualize the data. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாஸ் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், correlate பண்ண முடியும். ஈவன் we can fetch the data. It is used to identify patterns, trends and relationship. ஸோ இது எதுக்காகலாம் யூஸ் ஆகுதுன்னா, ஐடென்டிஃபையிங் த பேட்டர்ன்,
trends and relationship between the values. And it is used to analyze the data and interpret the result from it. ஸோ டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நமக்கு தேவையான ரிசல்ட் நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ நேம் எனி 2 tools ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஸோ என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது கன்சால்டேட்டிங் டேட்டா, குரூப்ஸ் அண்ட் சப்டோட்டல், வாட் இஃப் சினாரியோஸ், கோல் செக், வாட் இஃப் அனாலிசிஸ் டூல், இது எல்லாமே நம்ம டேட்டா அனாலிசிஸ்க்காக எடுத்துக்கலாம். Fifth, what are the criteria for consolidating sheets? You need to check the following before consolidating the data. First, open each sheet in the spreadsheet and check that the data types must match which you want to consolidate. ஸோ முதல்ல எல்லா டேட்டாவும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கன்சாலிடேட் பண்ண போகிறோன்றதை நீங்கள் முதலே செக் பண்ணிடணும். Match the labels from all the sheets which are used for consolidating. ஸோ ஒவ்வொரு ஷீட்லேயும் இருக்கிற காலம்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும். Enter the first column as the primary column on the basics of which data is to be consolidated. ஸோ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் காலம் வந்து ஒரு ப்ரைமரி காலமாக எடுத்துகிட்டு அது மூலமாக நம்ம டேட்டாஸை வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். Sixth, which tool is used to create an outline for the selected data? ஸோ எந்த டூல் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது group and outline in Calci is used to create an outline of the selected data and can group rows and columns together so that one can collapse to hide or expand it using a single click on it. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட புக் பேக்கில் கொடுத்துருக்க என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் அண்ட் as well as the சொல்யூஷன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸாமை நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.